நண்பர்களுக்கு வணக்கம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். திருநெல்வேலி ஜோதிடர் ரிசஸ் மணியன் பேசுகின்றேன். கடந்த ஒரு வார காலமாக உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் வீடியோ பதிவுகள் போட முடியவில்லை என்பதை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது முதலில் எனது குருமார்களை வணங்கிக் கொள்கின்றேன். எனது தந்தையும் ஜோதிட ஆசானுமாகிய கோவில்பட்டி திரு கே சங்கரம்பிள்ளை அவர்களையும், ஜோதிட மாமேதை ஜோதிட கலையரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கி கொண்டு இப்பொழுது ஒரு ஜாதகத்தை பார்த்த மட்டில் அது யோக ஜாதகமா, நல்ல வசதி வாய்ப்புகளுடன் கார் பங்களா ஏசி என சொகுசு வாழ்க்கை வாழ்பவரா, ஒரு சமுதாயத்திற்கோ அல்லது ஒரு சங்கத்திற்கோ தலைமை தாங்கும் தகுதி படைத்தவரா, தலைமை தாங்கும் தகுதியை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் என்னென்ன என்பதை பற்றி ஒரு உதாரண ஜாதகத்துடன் பார்ப்போம். இந்த உதாரண ஜாதகமாக காட்டப்பட்டிருக்கும் ஜாதகர் 23/6/1962 ஆண்டு 2:43 மதியம் திருநெல்வேலியில் பிறந்துள்ளார். அவருடைய ஜென்ம லக்கணம் துலாம். லக்கணத்துக்கு 4ஆம் இடத்தில் சனி ஆட்சி பெற்று வக்கர நிலையில் கேதுவுடன் ஒரே டிகிரியில் இணைந்துள்ளார். 5ஆம் இடத்தில் குரு சந்திரன் சேர்க்கை. 7ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சியாக உள்ளார். 8ஆம் இடத்தில் புதன் நட்பு வீட்டில் உள்ளார். 9ஆம் இடத்தில் சூரியன் நட்பு நிலையில் உள்ளார். 10ஆம் இடத்தில் லக்னாதிபதி சுக்கிரன் ராகுவுடன் ஒரே டிகிரியுடன் 3 டிகிரிக்குள் இணைந்துள்ளார். இந்த அமைப்பிலே முதலில் இந்த ஜாதகத்தில் உள்ள கிரக சிறப்பு அம்சங்களை பற்றி பார்ப்போம். முதலில் லக்கண பாவகத்தை எடுத்துக்கொண்டால், லக்னாதிபதி சுக்கிரன் லக்கணத்துக்கு 10ஆம் இடத்திலே கேந்திர ஸ்தானத்திலே அமர்ந்து ராகுவுடன் அவர் இணைந்திருந்தாலும், சுக்கிரனுக்கும் ராகுவுக்கும் வீடு கொடுத்த சந்திரன் குருவுடன் இணைந்து லக்கணத்துக்கு 5ஆம் இடத்தில் சூத்துவமாக இருப்பதாலும், குரு 9ஆம் பார்வையாக லக்கணத்தை பார்ப்பதாலும், துலா லக்கணத்திற்கு 4-5 கூடிய ராஜ யோகாதிபதியாக சனி பகவான் 10ஆம் பார்வையாக லக்கணத்தை பார்ப்பதாலும், செவ்வாய் ஆட்சி நிலை பெற்று 7ஆம் பார்வையாக லக்கணத்தை பார்ப்பதும் ஒரு சிறப்பான அம்சமாகும். இவை அனைத்தும் லக்கணத்தையும் லக்னாதிபதியின் வலுவையும் கூட்டுகிறது. அடுத்ததாக, அதாவது எதிர்க்கிரகங்களான சூரியனும் சனியும் சஷ்டாஷ்டமாக அமைந்திருப்பது ஒரு யோகமாகும். சூரியன் மிதுனத்தில் உள்ளார். சனி சூரியனுக்கு 8இல் மகரத்தில் உள்ளார். சனியும் சூரியனும் சஷ்டாஷ்டமாக உள்ளார்கள். எதிர்க்கிரகங்கள் சஷ்டாஷ்டமாக இருப்பது மிக நல்லது. அதேபோல சுக்கிரனும் வியாழனும் சஷ்டாஷ்டமாக உள்ளார்கள். சுக்கிரனும் வியாழனும் எதிர்த்தன்மை உள்ள கிரகங்கள். அவர்கள் இருவரும் சஷ்டாஷ்டமாக இருப்பது ஒரு சிறப்பான அம்சமாகும். லக்கணத்துக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று 2 கூடிய செவ்வாய் ஆட்சி வீட்டில் இருப்பது தன யோகத்தை பெருக்கக்கூடிய அமைப்பாகும். 11 கூடிய சூரியன் 9இல் நட்பு வீட்டில் இருப்பதும், 9 கூடிய புதன் 8இல் இருப்பதும், அதாவது 2 கூடிய செவ்வாய், 9 கூடிய புதன், 11 கூடிய சூரியன் முதலிய கிரகங்கள் வரிசையாக அமைந்திருப்பதும், இதில்
கேந்திரங்களில் லக்கணத்தை தவிர 4, 7, 10ஆம் இடங்களில் கிரகங்கள் அமைந்திருப்பதும் 2 திரைகோணங்களிலும் 5, 9 ஆகிய 2 திரிகோண ஸ்தானங்களிலும் கிரகங்கள் அமைந்திருப்பதும் அவைகள் நல்ல நிலைமைகளில் அமைந்திருப்பதும் ஒரு சிறப்பு அம்சமாகும். இவருடைய தந்தையார் மிகப்பெரிய தொழிலதிபர். இவருடைய அதாவது இவர் சிறுவயதாக இருக்கும்போதே தந்தையை இழந்திருக்கின்றார். அதற்கு காரணம் என்னவென்றால், புதிர்காரகன் சூரியன் புதிர் ஸ்தானத்திலேயே அமர்ந்து இருப்பதும் 9 கூடிய புதன் லக்கணத்துக்கு 8இல் மறைந்தும் தன் ஸ்தானத்துக்கு 12இல் மறைந்தும் இருப்பதும் ஒரு காரணமாகும். அதேபோல தாய்ஸ்தானமாகிய 4ஆம் வீட்டுக்கு அதிபதி 4லே ஆட்சி பெற்று கேதுவுடன் இணைந்து சூட்சும வலு பெற்று தாய்காரகன் சந்திரன் வியாழனுடன் இணைந்து லக்கணத்துக்கு திரிகோணத்தில் இருப்பதால் ஜாதகருக்கு 53 வயது வரை இவருடைய தாயார் நல்ல விதமாக இருந்துள்ளார்கள். இதில் இவர் தலைமை பொறுப்பு, அதாவது 3ஆம் இடம் இனம் மதம் இவற்றை குறிக்கக்கூடிய 3ஆம் இடத்துக்குரிய குரு 5ஆம் பார்வையாக சூரியனை பார்ப்பதால் இவர் ஒரு இனத்திற்கு மாவட்ட அளவில் தலைவராக அந்த இனத்தவர்களுக்கு நன்மைகள் செய்துள்ளார். அந்த இனத்துக்கு தலைவராக இருந்து அந்த இனத்தை சேர்ந்தவர்களுக்கு பல நன்மைகளை செய்துள்ளார். 12ஆம் இடத்திற்குரிய கிரகம் 8இல் சுபத்துவமாக இருப்பதால் இவர் அதிகமான முறையில் பிறருக்கு உதவி செய்வதை, முடிந்த அளவு அவர்களுக்கு பண உதவி செய்வது, படிப்புகளுக்கு உதவி செய்வது, இந்த மாதிரியான காரியங்களை செய்வார். இருந்தாலும் வெளியில் தெரியாமல் செய்யக்கூடிய அமைப்பாகும். 12 கூடியவன் 8இல் மறைவதால் வெளியில் தெரியாமல் செய்வார். இதிலே அடுத்ததாக குறிப்பிட்ட காலம் வரை தன்னுடைய இனத்துக்கு தலைவராக இருந்துவிட்டு அடுத்ததாக புதன் திசை சனி புத்தி ஆரம்பிக்கும் பொழுதே இவர் லக்கணத்து 10ஆம் இடத்தில் சுக்கிரன் ராகுவுடன் இணைந்து சனியின் பார்வை இருப்பதால் வீடியோ போட்டோ கடை நடத்தி வருகிறார். அதில் புதன் திசை சனி புத்தியில் வீடியோ போட்டோ சங்க மாநில அளவில் போட்டோ வீடியோ சங்க தலைவராக ஆகிறார். ஆகி 3 வருடங்கள் பதவி வகித்து பின்னர் அதிலிருந்து விலகுகிறார். இந்த தலைமை தாங்கும் தகுதியை கொடுக்கக்கூடிய கிரகம் 9இல் அமர்ந்த சூரியனும் 5இல் அமர்ந்த வியாழனும் 4இல் ஆட்சி பெற்று அமர்ந்த சூட்சும பெற்ற சனியும் ஆவார்கள். இதில் சூரியன் தலைமை பண்பை, தலைமை தாங்கும் எண்ணத்தை உண்டு பண்ணக்கூடியவர். வியாழன் அதற்கான பொருளாதார தகுதியை கொடுக்கக்கூடியவர். சனி அந்த சங்கத்திற்கு உறுப்பினர்களை தன் வசப்படுத்தக்கூடிய திறமைகளை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். ஆகவே இந்த கிரகங்களுடைய ஆதரவினால் அவர் சங்கத் தலைவராக பொறுப்பேற்று அதை சிறப்பாக நிறைவு செய்திருக்கின்றார். அடுத்ததாக இவருக்கு 4ஆம் இடத்தில் சனி கேதுவுடன் இணைந்திருப்பதால் சொந்த வீடு, வாகனங்கள், வயல்கள்
பலவிதமான சொத்துக்களும் உண்டு. வாடகை வருமானங்களும் உண்டு. 6 கூடிய கிரகம் வியாழன் 5 இலக்கணத்தை பார்ப்பதால் வாடகை வருமானங்களும் உண்டு. மிகப்பெரிய கோடீஸ்வரர்களில் இவரும் ஒருவர். இவர் தற்சமயம் முடிந்தளவு நன்மைகளை, மக்களுக்கு நன்மைகளை செய்து கொண்டுதான் இப்பொழுதும் இருக்கின்றார். லக்கணத்துக்கு 8ஆம் இடத்தில் சூத்துவமற்ற புதன், தனித்த புதன் இருந்து 2ஆம் இடத்தை பரப்பதாலும் 2 கூடியவன் ஆட்சி பெற்று இருப்பதாலும் தன வரவுக்கு பஞ்சமில்லை. இப்படியாக இவருடைய யோக ஜாதகம் செயல்பட்டு கொண்டே இருக்கின்றது. பார்த்த மாத்திரத்திலேயே ஒரு ஜாதகம் எப்பேற்பட்ட ஜாதகம், அது எந்த மாதிரியான யோகங்களை கொடுக்கும் என பார்த்த மாத்திரத்திலே தெரிந்து கொள்ளலாம். இதில் சிலருக்கு சந்தேகம் வரலாம். சுக்கிரன் ராகுவுடன் இணைந்திருக்கிறதே, அது பாவத்துவம் ஆகாதா என்று கேட்கலாம். சுக்கிரனுக்கும் ராகுவுக்கும் வீடு கொடுத்த கிரகம் சந்திரன் வியாழனுடன் இணைந்து சூத்துவமாக லக்கணத்து திரிகோணத்திலே உள்ளார். ராஜயோகாதிபதி சனி சூட்சம வலுப்பெற்று நவாம்சத்திலே சனி பகவான் வந்து புதனுடைய வீட்டிலே அமர்ந்து கேதுவுடன் இணைந்து சூத்துவமாக இருக்கின்றார். அவருடைய பார்வையும் லக்னாதிபதி பெறுகின்றார். 5 இருக்கக்கூடிய குரு சந்திரன் மீனத்தில், நவாம்சத்தில் மீனத்தில் சூத்துவமாக இருக்கின்றார்கள். ஆகவே இந்த அமைப்பில் அது மட்டுமல்லாமல் சுக்கிரனுடைய வீட்டில் துலா, அதாவது ரிஷபத்தில் தனித்த புதன் சுவராக இருக்கின்றார். ஆகவே சுக்கிரன் எந்த நிலையிலும் கெட்டுப்போகவில்லை என்பதே, ராகுவுடன் சேர்ந்ததாலும் கெடவில்லை என்பதே இதில் உள்ள உண்மை. அதாவது மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் ஆகிய ராசிகளில் ராகு இருந்தால் மிகுந்த நல்ல பலன்களை கொடுப்பார் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றது. அது வீடு கொடுத்த கிரகமும் சுபத்துவமாக இருப்பதாலும் சுக்கிரனுடைய வீட்டில் சுபக்கிரகம் இருப்பதாலும் சுக்கிரன் சுப உலகமே பெறுகிறார். லக்னாதிபதியும் சுபத்துவமாகி லக்கணமும் சுபத்துவமாக இருப்பதால் இவர் மிகுந்த யோகசாலியாக முடிந்த அளவு மக்களுக்கு நன்மை செய்து கொண்டு அவரும் நல்ல விதமாக இருக்கின்றார் என்பதை தெரிவித்துக் கொண்டு இத்துடன் இப்பதிவை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.